22 மாநிலங்களினுடைய முதல்வர்களை வைத்துக் கொண்டு பிரதமரோடு முதலில் பேசுகிற போதே நீட் ஒழிப்பே நிரந்தர தீர்வு என்று சொன்னதோடு மட்டுமல்லாது எங்களை எல்லாம் நாகரிக அரசியலில் நடைபெற சொல்லி தந்தவர் எனது வெற்றி தலைவர். 2.5 ஆண்டுகளுக்கு முன்பே அறிக்கையிலே தெளிவாக சொல்லி இருக்கிறோம். நீட்டை சரி செய்வதல்ல, நீட்டை ஒழிப்பதுதான் ஒரே தீர்வு, அதில் மாற்றம் இல்லை. எப்படி ஒழிப்போம்? இந்தியாவினுடைய மத்திய பட்டியலில் பாதுகாப்பு, ராணுவம், துறைமுகங்கள், பணம், நாணயம், அஞ்சல், ரயில்வே உள்ளிட்ட பல துறைகள் இருக்கின்றன. மாநில பட்டியலில் பல துறைகள் இருக்கின்றன. இந்த கல்வி இருக்கிறது பாருங்கள், அது மாநில பட்டியலுக்கு வந்தால் தான் சட்ட ரீதியாக நீட்டை ஒழிக்க முடியும், மாணவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு தர முடியும் என்று உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாக சொன்ன மனிதர் அன்று வெற்றி தலைவர், இன்று தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதல்வர். அவரை நான் வணங்குகிறேன். அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம். இந்த மேடை அரிதான மேடை. எப்படிப்பட்ட பெரிய பெரிய தலைவர்கள், இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் எங்களோடு இருக்கிறார்கள். காங்கிரஸ் பேரியக்கம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. அண்ணன் வைகோ எங்களுக்கு திசை காட்டுகிறார். எங்கள் தாய் சிறுத்தை அண்ணன் திருமா முன்னோக்கி சென்று வாடா தம்பி என்று எங்களை கைப்பிடித்து முன்னோக்கி அழைத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எங்களோடு தோளோடு தோள் நின்று கண்ணியமான முறையில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. பொது உடைமை தோழர்கள் அந்த சிவப்பு சட்டையோடு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி மக்கள் நலன் ஒன்றே ஒரே இலக்காக கொண்டு எங்களோடு வீரநடை போட்டு செம்மார்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனை பேருக்கும் நாங்கள் கேபினெட் கோட்டையில் மட்டுமல்ல, எங்கள் இதய கோட்டையிலே இடம் தந்திருக்கிறோம். அதனால் தான் ஒற்றுமையாக நின்று கொண்டிருக்கிறார்கள். எங்கள் முதல்வர் எங்களுக்கு இட்ட முதல் கட்டளை என்ன தெரியுமா? கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நமக்கு கிடைப்பதை விட அதிகமான மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டும் என்று நாகரிக அரசியலை சொல்லி தந்திருக்கிறார். பனையூருக்கு வந்தவர்களுக்கு தெரியும். வந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அமர்வதற்காக அமைச்சர் பெருமக்கள் எழுந்து தரையில் அமர்ந்து, ஐயோ அண்ணன் அமரட்டும், நான் தரையில் அமர்கிறேன், வெளியில் தான் நான் அமைச்சர், பனையூரில் சாதாரண தொண்டன் என சொல்லக்கூடிய கூட்டம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டம். அதில் மாற்று கருத்தில்லை. நாங்கள் அமைச்சர் பெருமக்களாக அல்ல, அனிதாவினுடைய அண்ணன்களாக இந்த போராட்டத்தில் ஆதரவு தந்து நின்று கொண்டிருக்கிறோம். நிற்போம். நெஞ்சிற்கினிய சகோதரன் மணிரத்னம், அனிதாவின் உடன் பிறந்த சகோதரன், அனிதா வாங்கிய மதிப்பெண்களை டி ஷர்ட்டில் மதிப்பெண்களை அச்சிட்டு, அந்த கருப்பு டி ஷர்ட்டில் மதிப்பெண்களை அச்சிட்டு அவன் போராடிய போராட்டம் மிகப்பெரிய போராட்டம்.